Redmi latest-ஆ லான்ச் பண்ண Redmi 10 Prime அப்படிங்கிற ஒரு மொபைலுக்கு டைரக்ட் போட்டியா கிட்டத்தட்ட அதே மாதிரி ஸ்பெக்ஸோட அதை விட பிரைஸ் கம்மியா Infinix வந்து ஒரு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த மொபைல் தான் Infinix Hot 11s. இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த மொபைலோட கிவ் அவேவும் இருக்குது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. இந்த மொபைல் Redmi 10 Prime இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமா இருக்கு. இருந்தாலுமே Redmi 10 Prime ஓட பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குது. Redmi அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்காகவே பிரைஸ் அதிகமா இருந்தாலும் அந்த மொபைலை சூஸ் பண்ணுவீங்களா இல்ல Infinix பிராண்ட் வந்து கம்மியா எடுத்துட்டு வந்திருக்காங்க எனக்கு பிரைஸ் கம்மியா தான் இருக்கணும் சோ Infinix பிராண்டா இருந்தாலும் இந்த மொபைல் தான் நான் அதிகமா சூஸ் பண்ணுவேன் அப்படினு நீங்க சூஸ் பண்ணுவீங்களா சோ இந்த ரெண்டு பிராண்ட்ல நீங்க அதிகமா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சூஸ் பண்ணுவீங்க என்ன ரீசன்காக சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த Infinix Hot 11s ஓட அன்பாக்சிங் முதல்ல பார்த்து வந்துரும். இந்த டைம் பாக்ஸ் பார்த்தோம் அப்படினா கொஞ்சம் டிஃபரண்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் அந்த பாக்ஸ் மாதிரி இல்லாம இந்த டைம் வந்து ஒரு கிரீன் கலரா ஒரு ப்ளைனான பாக்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. மொபைலோட இமேஜ் கூட கொடுக்கல. மாடலோட நேம் தான் பெருசா ஹைலைட் பண்ணிருக்காங்க. பட் ரியல்ல எப்ப இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மேல அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிருக்காங்க. கீழ ஷேர் வேல்யூ அப்படினு பார்த்தா ஹெட்க்கு 0.901 இருக்குது. பாடிக்கு 0.398 இருக்குது. ஓரளவு டீசன்ட்டான ஷேர் வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படினா எப்பவுமே Infinix மொபைல் பாக்ஸ்ல என்ன இருக்குமோ அதே தான் இருக்குது. இங்க ஒண்ணும் புதுசா வித்தியாசமா எதுவுமே கிடையாது. Infinix Hot 11s மொபைல் மேலேயே கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் உள்ள பார்த்தோம் அப்படினா ஒரு சார்ஜிங் கேபிள் டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. 18 வாட் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல குவாலிட்டியான கேஸ் தான். சிம் எஜெக்டர் பின் கொடுத்திருக்காங்க. யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ரீசன்ட்டா கொடுத்துட்டு வர அந்த டாலர் மாதிரி எக்ஸ் கிளப் அப்படினு சொல்லி ஒரு பேப்பர் வந்து கொடுத்திருக்காங்க. கடைசியா ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்திருக்காங்க. அத நம்ம தான் ஒட்டிக்கணும். இவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள இருக்குது. வேற எதுவுமே இல்ல. இப்போ மொபைலை பத்தி டீடைலா பார்ப்போம். இங்க டிசைன் அப்படினு பார்த்தா இங்க வேவ்ஸ் போற மாதிரி ஒரு டிஃபரண்டான டிசைன் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படினு சொல்லலாம். இந்த லைனை மாத்தி மாத்தி போட்டு தான் ஒவ்வொரு டைமும் அந்த டிசைன் வந்து எடுத்துட்டு வராங்க. பட் இங்க ஒரு ஷைனிங்கான டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. ரியர் வந்து பிளாஸ்டிக் பேக் தான். அடுத்து இங்க கேமராஸ் பார்த்தா அப்படினா கொஞ்சம் டிஃபரண்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஓவல் ஷேப்க்குள்ள அந்த கேமராஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ரியர்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து மவுண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததா இங்க பிளேஸ்மென்ட் அப்படினு பார்த்தா டாப்ல வந்து எதுவுமே கொடுக்கல. ரைட் சைடுல வந்து அப்படினா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. கீழ வந்து பவர் பட்டன் இருக்குது. பாட்டம்ல வந்து அப்படினா இங்க ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் போர்ட் டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. மைக் இருக்கு. 3.5 mm ஜாக் இருக்கு. லெஃப்ட் சைடுல வந்து அப்படினா சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம் அப்படினா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. SD கார்டு 256 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ரெண்டு சிம்மே டுயல் 4G LTE சப்போர்ட் இருக்குது. அப்படிங்க ஃப்ரண்ட்ல வந்தா 6.78 இன்ச்ல Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு Full HD Plus டிஸ்ப்ளே ஆஃபர் பண்ணது சூப்பரான விஷயம் அப்படினு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த டைம் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த பிரைஸ் செக்மென்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா Full HD Plus டிஸ்ப்ளேயோட 90Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட Infinix தான் எடுத்துட்டு வராங்க. சோ அது வந்து ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் அப்படினு சொல்லலாம். இங்க 180Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தோம் அப்படினா 90.5% இருக்குது. சோ அதனால இதோட பெசல்ஸ் எல்லாமே ரொம்ப தின்னா இருக்குது. ஓரளவு நமக்கு ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு இங்க ஸ்கிரீன்ல கிடைக்குது. சோ டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு பாக்கும்போது நல்ல ஒரு பிரைட்டரான ஒரு கலர்ஃபுல்லான டிஸ்ப்ளேவா இருக்குது. இன்டோர்ல பார்த்தாலும் சரி அவுட்டோர்ல பார்த்தாலும் சரி நல்ல பிரைட்டா இருக்குது. அது போக வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. சோ நல்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே அப்படிங்கறனால வீடியோ பார்க்கறதுக்கும் சரி கேமிங் விளையாடுறதுக்கும் சரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த டிஸ்ப்ளேல கிடைக்குது. சோ இந்த டிஸ்ப்ளேக்கு ப்ரொடக்ஷன் அப்படினு பாக்கும்போது NEG Dynorex T2X அப்படிங்கற ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. கார்னிங் gorilla கிளாஸ் மாதிரி இது வந்து வேற ஒரு பிராண்ட். இந்த ப்ரொடக்ஷனும் ஓரளவு நல்லாவே இருக்கும் அப்படினு சொல்லலாம். சோ அது போக இந்த டிஸ்ப்ளேல 90Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கறனால நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அந்த 90Hz நம்ம 60 90 இந்த மாதிரி நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷனும் இங்க கொடுத்திருக்காங்க. அப்படியே இங்க ரியர்ல வந்து அப்படினா ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு கேமரா 3 கேமரா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு கேமரா ஒரு 2 மெகாபிக்சல்ல ஒரு கேமராவும் அதுக்கு அப்புறம் ஒரு AI சென்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அது போக குவாட் LED ஃபிளாஷும் இங்க கொடுத்திருக்காங்க. அப்படிங்க செல்ஃபி கேமரா வந்து அப்படினா வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல்ல 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு என்ன கேமரா பேக் தேவையோ அத கொடுத்திருக்காங்க. இங்க கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படினு பாக்கும்போது Infinix மட்டுமே ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் ஆஃபர் பண்றாங்க. அது போக பொக்கே வீடியோ எஃபெக்ட் நம்ம பேக்ரவுண்ட blur பண்ணி வீடியோ எடுக்கிற அந்த ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஓரளவு டீசன்ட்டா ரெண்டுமே வர்க் பண்ணுது. அது போக இங்க மத்த கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படினு பாக்கும்போது ஷார்ட் வீடியோ AI கேம் பியூட்டி மோட் சூப்பர் நைட் AR ஷாட் ஸ்லோ மோஷன் டாக்குமெண்ட் மோட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பாக்கும்போது அந்த 50 மெகாபிக்சல்ல நம்ம எடுக்கிறோம் அப்படினா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுக்கும்போது நல்ல பிரைட்டரான கலர்ஃபுல்லா நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. அந்த டைனமிக் ரேஞ்ச் அந்த சேச்சுரேஷன் இதெல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்குது. சோ போட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மென்ட்க்கு நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு பெஸ்டான அவுட்புட் வந்து இதுல கிடைக்குது. சோ ரியர் கேமரா வந்து நம்மள நல்லாவே சாட்டிஸ்ஃபை
கிளாரிஃபை பண்ணுது. அப்படிங்க செல்ஃபி கேமரா வந்தோம் அப்படின்னா செல்ஃபி கேமராவும் அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுக்கிறீங்க அப்படின்னா போட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. நல்ல ஷார்ப்னஸ், நல்ல டீடைல்டா நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. பட் இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்ல போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நாய்ஸ் தெரியுது. ரொம்ப புவரான லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணல. இதுல வந்து ரியர் கேமரால அந்த நைட் மோட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்திருந்தாலுமே லோ லைட்டிங்ல அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கறதுனால லோ லைட்ல எல்லாம் நம்ம பெருசா எதிர்பார்க்க முடியாது. பட் அவுட்டோர்ல கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்குது. இங்க வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால 2K வரைக்கும் நம்மளால வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். சோ ஓரளவு வீடியோ எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே இருக்குது. அந்த பேக்ரவுண்ட பிளர் பண்ணி எடுக்கும்போது நமக்கு இன்னும் ஒரு பெட்டரான அவுட்புட் வந்து கிடைக்குது. சோ ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க MediaTek Helio G88 அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசஸர்ல இந்தியால ஒரே ஒரு மொபைல் தான் லான்ச் ஆயிருக்குது. Redmi 10 Prime அப்படிங்கிற ஒரு மொபைல் லான்ச் ஆயிருக்குது. அந்த மொபைல் வந்து Amazonல சேல் பண்றாங்க. Flipkartல ஃபர்ஸ்ட் டைமா Infinix தான் இந்த G88 ப்ராசஸர் எடுத்துட்டு வராங்க. இந்தியால செகண்ட் டைமா இவங்க எடுத்துட்டு வராங்க. Redmi 10 Primeக்கு அடுத்ததா இவங்க எடுத்துட்டு வராங்க. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது G85ல நமக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இதுலயும் கிடைக்கும். பெரிய அளவுல டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ இதுல ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணும்போது ஓரளவு நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. அந்த கிராபிக்ஸ் எல்லாமே நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. பெரிய அளவுல நம்மளால லாக் பார்க்க முடியல. நல்லாவே கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பரா இருக்குது. இங்க கேமிங் யூசர்ஸ்க்காகவே டார்லிங் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா மத்த எல்லா ஆப்பமே க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல்ல கிடைக்கிற மாதிரி அது வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். அது வந்து கொஞ்சம் பெட்டரா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சோ ஓவராலா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளால ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே நல்லாவே விளையாண்டுக்க முடியுது. அப்பப்போ ஒரு சின்ன சின்ன லாக் பார்த்தாலுமே இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதுல கிடைக்குது. அதை நம்ம பெருசா குறை சொல்ல முடியாது. ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தா கண்டினியூஸா விளையாடும் போது லிட்டில் பிட் வார்ம் வந்து இந்த மொபைல்ல தெரியுது. பொதுவா MediaTek ப்ராசஸர் அப்படினாலே எல்லா மொபைல்லுமே இருக்கக்கூடிய விஷயம் தான். அதே தான் இந்த மொபைல்லையும் இருக்குது. இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 11ஓட XOS 7.6 UI-ல கொடுத்திருக்காங்க. சோ XOS 7.6 பத்தி நம்ம நிறைய டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பெரிய பெரிய பிராண்டால கொடுக்க முடியாத ஃபீச்சர்ஸ் கூட Infinix வந்து அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஹைலைட் பண்றேன். அல்ட்ரா பவர் பீக் ப்ரூஃப் அப்படிங்கிறது பக்கத்துல இருக்கவங்க நம்ம மொபைலை பார்க்காம அவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒன் ஹேண்ட் மோட் ஒரு கையிலே நம்ம யூஸ் பண்ண முடியும். வாட்ஸ்அப் மோட் வாட்ஸ்அப் மட்டுமே இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்காக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஐ கேர் கேம் மோட் தெஃப்ட் அலர்ட் ஏதாவது பப்ளிக் பிளேசஸ்ல நம்ம சார்ஜ் போடுறோம் அப்படின்னா நம்ம மொபைலை சார்ஜிங்ல இருந்து எடுத்த உடனே அலாரம் அடிக்கும். ஸோ பவர் பூஸ்ட் நியர்பை ஷேர் இந்த மாதிரி நிறைய புது புது ஃபீச்சர்ஸ் வந்து இந்த XOS 7.6ல கொடுத்துருக்காங்க. இது போக நீங்க கிட்ஸ் கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா கிட்ஸ் மோட் வந்து தனியாக எனேபிள் பண்ணிக்க முடியும். அது போக வாட்ஸ்அப்க்கு எக்கச்சக்கமான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் காலை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சோஷியல் டர்போ அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ல வாட்ஸ்அப்காகவே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பேசலாம். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருந்தாலுமே இந்த யூஐல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ப்ளூடூத் தேவையில்லாத நிறைய ஆப் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா கொடுத்துறாங்க. அதை கூட ஓரளவு சகிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க நோட்டிபிகேஷன்ஸ் தேவையில்லாத நோட்டிபிகேஷன் அதுவும் அந்த PAM ஆப் ஸ்டோர்ல இருந்து எக்கச்சக்கமான நோட்டிபிகேஷன் தேவையில்லாம வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் நோட்டிபிகேஷன்ஸ் வருதோ அந்த ஆப்போட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ ஓரளவு டீசென்ட்டான யூஐ எக்ஸ்பீரியன்ஸா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருந்தாலுமே இந்த ப்ளூடூத் இந்த தேவையில்லாத நோட்டிபிகேஷன் ஆட்ஸ் இதெல்லாமே Infinix வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ஒரு பிரீமியம் செக்மெண்டா பார்த்து நிறைய பேர் வாங்குறதுக்கு இந்த மொபைலை முயற்சி பண்ணுவாங்க. அடுத்து இதுல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்டா அக்யூரேட்டா ஒர்க் பண்ணுது. நம்ம கையை வச்சு எடுக்கிறதுக்குள்ள மொபைல் வந்து அன்லாக் ஆயிடுது. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லாவே ஒர்க் பண்ணுது. பெருசா ப்ராப்ளம் இல்ல. இதுல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு Infinix வந்து டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஆஃபர் பண்றது சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாட்டம் லைன் ஸ்பீக்கர் இருக்கு. இயர் பீஸ்லயும் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஆனா இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு டீசென்ட்டான லவுட் தான் இருக்கு. பெரிய அளவுல லவுடா இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டம்ல வர சவுண்டோட இந்த இயர் பீஸ்ல வர சவுண்ட் வந்து ஒரு 20% எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கு. மேல வந்து ஒரு 60% கீழ வந்து ஒரு 40% கேட்கிற மாதிரி தான் இருக்கு. ஈவனா ரெண்டுலமே ஒரே மாதிரியான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல. மேல வந்து கொஞ்சம் பெட்டரான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. சோ ஓரளவு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டீசென்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் கால் குவாலிட்டி நெட்வொர்க் குவாலிட்டி இதெல்லாம் பெருசா ப்ராப்ளம் இல்ல. அப்படியே இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா இங்க 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ நான் கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணேன். அதனால பேட்டரி பத்தி பெருசா என்னால சர்டிஃபை பண்ண முடியல. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி வந்து நல்லாவே நிக்குது. 90Hzல யூஸ் பண்ணியும் பேட்டரி வந்து பெருசா ட்ரெயின் ஆகல. பேட்டரியில பெருசா ப்ராப்ளம் இல்ல. நான் லாங் டர்ம்ல யூஸ் பண்ணிட்டு பேட்டரி பத்தி உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படினா டீடைலா இன்னொரு வீடியோல கூட நான் அப்டேட் பண்ண முயற்சி பண்றேன். கடைசியா இவ்வளவு ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இங்க ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 4+64 அப்படிங்கிற மாதிரி. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 10,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஸ்பெக்ஸ் இருக்கக்கூடிய Redmi 10 Prime பார்த்தா அப்படினா 12,500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. பட் Infinix வந்து 11,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா Infinixம் என்ன பண்ணுவாங்க
பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற எல்லா பிராண்டும் பண்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு இந்த பிரைஸ்ல சேல் பண்ணுவாங்க. ஒரு 2-3 சேல் போன உடனே பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேல்லையோ இல்லை ரெண்டாவது சேல்லையோ இல்லை எல்லா ரிவ்யூமே பார்த்துட்டு மற்றவங்க ரிவ்யூவும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை வாங்கிக்கலாம். ஏன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஒருவேளை நீங்கள் இந்த மொபைல் வாங்க போறீங்க அப்படின்னா பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. கடைசி அந்த மொபைலோட பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெரிய டிஸ்பிளேல ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதுவும் 90Hz ரெஃப்ரெஷிங் ரேட் ஃபர்ஸ்ட் டைமா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளேயோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க கேமரா அவுட்டோர்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பெருசா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. பட் அந்த ப்ளூடூத் ஆட்ஸ் இதெல்லாமே நிறைய இருக்குது. பேட்டரியும் ஓரளவு நல்லாவே நிக்குது. பெருசா ப்ராப்ளம் இல்ல. சோ அதனால இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். சோ கடைசியா கிவ் அவே இந்த ரெண்டு மொபைல்ல ஒரு மொபைல் வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு கிவ் அவே பண்ண போறேன். சோ இந்த கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்னா மொத்தம் 3 விஷயம் பண்ணனும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்குமே கொடுத்திருக்கேன். அடுத்த ரெண்டாவது விஷயம் நீங்க ஒரு மரக்கன்று நட்டு அதை வீடியோ எடுத்து ட்விட்டர் இல்ல Facebook குரூப்ல டெக் படிஸை டாக் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. சோ மூணாவது விஷயம் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மொபைல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்ன ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுல இருந்து 30 நாள் கழிச்சு நம்மளுடைய ட்விட்டர் அக்கவுண்ட்ல வின்னர் யாரு அப்படிங்கறத நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். சோ Infinix லான்ச் பண்ணியிருக்கிற இந்த Hot 11s பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களுடைய ஒபினியனையும் மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான புது மொபைல்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூ எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.